அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் எப்போ சார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிட போகிறாங்க. ஸோ புதிய பணி நியமனங்கள் எப்பொழுது நடைபெறும் தமிழக ரேஷன் கடையில். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் கூட்டுறவு சங்க பதிவாளரான திரு சண்முக சுந்தரம் அவர்கள் ரேஷன் கடைகளில் முடிவுகள் வெளியிட குறித்து நமக்கு சில அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை நமக்கு வெளியிட்டிருக்காரு. தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வெளியிடுவதற்கு முன்னாடி ரேஷன் கடையில் ஆல்ரெடி பணியாற்றுவார்கள் அந்த நபர்களுக்கு பதவி உயர்வை வழங்குங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் பணி நியமன ஆணைகளை தொடங்கலாம் அப்படின்ட்டு நமக்கு அதிகாரப்பூர்வ தகவல்கள் எல்லாமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக மக்களை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் கடைகளில் பணி நியமன ஆணைகள் பெறுவதற்கு நீங்கள் உடனடியாக தயார் நிலையில் இருந்துக்கலாங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே இந்த அறிவிப்பை நமக்கு விரைவில் கொண்டு வர இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் தமிழகம் முழுவதும் இதற்குண்டான விரிவான விளக்கங்களை நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களே, ரேஷன் கடைகளில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு இது தாங்க. ஸோ ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டை எப்படியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தின் மூலமாக ரேஷன் கடைகளுடைய ரிசல்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் அனுப்புவாங்க, அப்படி தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இது எதுவுமே கிடையாது அப்படின்னா மாவட்ட வாரியாக இருக்கிற ஆட்சேர்ப்பு பணியகம் இந்த டிஆர்பியோடைய இணையதளத்தின் மூலமாக உங்களுக்கு ரிசல்ட்ஸை தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க ரேஷன் கடையில் யார் யாரெல்லாம் பணி நியமன ஆணைகள் பெறப்பட்டோர் அப்படின்ற பட்டியலை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மக்களே, ரேஷன் கடைகளில் பணி நியமனத்தை நீங்கள் மேற்கொள்ள உடனடியாக தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் இதனுடைய அறிவிப்பு உங்களுக்கு வெளியிடப்படலாம். ஸோ வரும் மார்ச் 20, 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் ரேஷன் கடைகளுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் உங்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக வெளியாகும். ஸோ நண்பர்களே, ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.